ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரோட்டு கடை சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பருப்பே இல்லை, பருப்பு இல்லாமல் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, பழுத்த தக்காளி ஒரு 4, தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு. குக்கர் மூடிக்கலாங்க. மூடிட்டு ஒரு 5 விசில் வர வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, விசில் எடுத்துருவோம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கடைஞ்சிக்கலாம். உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி ஒரு டம்ளர் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்று, பூண்டு தட்டி போட்டுருக்குங்க, வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க, பொரிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினாப்புல இருக்கட்டும், அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சதில் வெங்காயம் தக்காளி போட்டு கடைஞ்சி வச்சுக்க முடியல, அதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவை தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரோட்டு கடை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது கொதிச்ச உடனே நம்ம இட்லியோ தோசைக்கோ எதுக்குனாலும் தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, கொதிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பருப்பே போடாமல் ரோட்டு கடையில் விற்கிற சாம்பார் மாரி செஞ்சாச்சு. இதை எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.